பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. என்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருத்தின் அடியன் மனத்தே வைத்து எழ்களின்றி மயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கையை வழிபடச் சென்று நின்றவா கண்டே வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாரே. மதிவணர் சடை முடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதி நலன் நுகர்த்தரு புனித பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரிய பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணம், அதன்கண் தல விசேட படலம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காஞ்சி அம்பதியினுடைய தலப்பெருமையினை கையிலையிலே பெருமான் பெருமாட்டிற்கு கூறுவதாக வருகின்ற பகுதியிலே 20 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். தலங்களிலே சிறந்தது காஞ்சி என்று கூறிய பெருமான் அந்த காஞ்சிபுரத்தினுடைய இயற்கை எழிலை கூற தொடங்குகின்றார். அக்காஞ்சி கலிநாச பொருட்டு நாம் படைத்து வைத்ததாதலாலே எக்காலும் மன்னகரின் அகத்துயரும் வினைத்துயரும் எய்தாவாகும் மைக்காலஞ்சுவை அமிழ்தின் மணந்த விழி மணிநீவி அல்குல் 8 திக்காளர் தமை பொதியும் பெருங்கீர்த்தி நகரவளம் சிறிது கேட்டி. அக்காஞ்சி என்பது பண்டரி சுட்டு. முன்பு தலங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறப்பட்ட அந்த காஞ்சியானது கலிநாச பொருட்டு நாம் படைத்து வைத்தோம். கலி என்பது துன்பம், எல்லா வகையான துன்பம், வறுமை முதல் எல்லா துன்பம், எல்லா துன்பங்களுக்கும் பாவங்களுக்கும் காரணமாகின்ற வறுமை. நல்குறவு என்பதோ பாவி என்பதனால அதனை கலி என்று கூறலாம். அகால மரணத்தையும் கலி என்று கூறுவார்கள். அஞ்சி போய் கலி மெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடி என்ற அப்பர் பெருமானுடைய பாடல். கலி என்பது அகால மரணம் என்ற பெயரிலும் வருகின்றது. கலியின் தீங்குகள் அனைத்தும் கலி என்ற சொல்லினாலே குறிக்கப்படும். ஆகவே இந்த தீமைகள் எல்லாம் அழியும் பொருட்டு காஞ்சிபுரத்தை கடவுள் படைத்து வைத்ததாக கூறுகின்றார் என்ற காரணத்தினாலேயே எக்காலும் அந்நகரின் அகத்துயரும் வினைத்துயரும் எய்தாவாகும். எக்காலம் என்றால் எந்த முறையாலும் என்பது ஒரு பொருள், எந்த காலத்திலும் என்பது ஒரு பொருள். எந்த காலத்திலும் எந்த வழியாலும் அந்த நகரிலே உள்ளத்திற்கும் துன்பம் விளையாது, தீவினைகளால் வருகின்ற துன்பமும் விளையாது. அப்ப தீவினையினால் வருகின்ற துன்பங்கள் உடலுக்கும் எய்தும், உள்ளத்திற்கும் எய்தும். உள்ளத்திற்கும் உடம்புக்கும் அங்கு எந்த விதமான துன்பமும் எய்த மாட்டா என்று சொன்னார். அடுத்து அம்பாளை விழிக்கின்றார். மைக்காலன் சுவையமிழ்தின் மணந்த விழி மணிநீவி அல்குல். மணிநீவி அல்குல், மணி என்றால் அழகு, நீவி என்றால் ஆடை, அல்குல் என்பது இடை, இடைப்பகுதி. அழகிய ஆடையினை அணிந்த இடையினை கொண்டவளே என்று அன்மொழி தொகை விழியாக வருகின்றது. அவளுடைய கண்கள் அமுது மற்றும் விஷம் ஆகிய இரண்டின் சுவைகளையும் கொண்டது. மைக்காலம் என்றால் கரிய நிறம் கொண்ட, காலம் என்றால் விஷம். அதனுடைய தன்மை சுவை என்றால் திறன், தன்மை. அப்ப அமுதின் தன்மை, விடத்தின் தன்மை, நஞ்சின் தன்மை இரண்டும் பொருந்தின பெருமாட்டினுடைய விழிகள் என்று கூறுகின்றார். என்ன காரணம்? பந்தமும் வீடும் படைக்கின்றன அந்த விழிகள். விரோதான சக்தியா இருந்து உயிர்களுக்கு மாயாபந்தத்தை உண்டாக்குவதும், திருவுருட் சக்தியா இருந்து வீடு பெற்றினை அருள்வதும் இரண்டுமே அந்த விழிகள் தான் என்பதனால அவற்றினுடைய சுவை என்பது
நஞ்சின் சுவை மற்றும் அமுதின் சுவை என்று கூறுகின்றார். இன்னொரு விதமாக ஒரு தலைவனுக்கு தலைவியினுடைய கண்கள் பொது நோக்கத்தினால் துயரத்தை விளைப்பதாகவும், அவனை அறிந்து வைத்திருக்கின்ற சிறப்பு நோக்கத்தினாலே காதலை புலப்படுத்துகின்ற காரணத்தினாலே இன்பத்தை விளைவிப்பதாகவும் இருக்கும் என்ற செய்தியானது திருக்கோவையாரிலே காணப்படுகின்றது என்பதனால ஏகாம்பர பெருமானுக்கு காமாட்சி அம்மையாருடைய கண்கள் இவ்விருவகை நோக்கத்தையும் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அமுதின் சுவையும் நஞ்சின் சுவையும் கொண்டவை என்று அந்த அகப்பொருளையும் இங்கு காணலாம். அப்படிப்பட்ட இரு திறம் கொண்ட விழிச்சுவையினோடு கூடிய விழிகளை கொண்ட பெருமாட்டியே, எட்டு திக்காளர் தமைப்பொதியும் பெருங்கிருத்தி நகரவளும் சிறிது கெட்டி, எட்டு திக்குகளிலும் திசைகளிலும் பெரிய புகழோடு விளங்குகின்ற இந்த நகரத்தினுடைய பெருமையை சிறிது கூறுகின்றேன் கேட்பாயாக என்று கூறுகின்றார். நகரத்தினுடைய இயற்கை வளம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு கேட்டா, நகரம் பொழில்களால் சூழப்பட்டிருக்கின்றது. அந்த பொழில்கள் அந்த காஞ்சிமா நகரத்திற்கு அரண் போல் விளங்குகின்றன. அரணம் என்பது ஒரு ஊருக்குள்ளே பகைவன் நுழையாமல் பாதுகாப்பதாகும். கலி முதலிய எந்த விதமான தீமைகளும் ஊருக்குள்ளே நுழையாத வண்ணம் அந்த காஞ்சிமா நகரத்தை காக்கின்ற மதில்களைப் போல சோலைகளே காணப்படுகின்றன என்று சொன்னார். கலிமுதல் தீங்கு அணுகரிய வேலியன சூழ்பொழிலும். கலி முதல் என்பதனால வறுமை முதலாகிய என்று கொள்ள வேண்டும். எல்லா தீங்குகளுக்கும் அடிப்படை என்பது வறுமைதான். ஒருவன் பாவங்களை எல்லாம் செய்ய துண்டுவது அவனுடைய வறுமைதான் என்பது தெளிவு என்பதனால கலிமுதல் தீங்கு அணுகரிய, ஆக காஞ்சிபுரத்திலே இருப்பவர்களுக்கு வறுமை வந்து சேராது என்பது பொருள். ஏனைய தீங்குகளும் சேரமாட்டா. அவை சேராத வண்ணம் காக்கின்ற இன்சுலேஷன் அரணாக விளங்குவது எதுன்னு கேட்டா அந்த சோலைகள் அரண் போல் காணப்படுகின்றன. இப்ப ஒரு மதிலுக்குள்ளே வீரர்கள் இருந்து ஒரு ஊரினை காப்பாற்றுவார்கள். அவ்வாறு இந்த பொழிலுக்குள்ளே யார் இருக்கின்றார்கள் என்று கேட்டால், பொழிலுக்குள்ளே குவளை மலர்களால் பார்க்கின்ற சோலைகள் இருக்கின்றன என்று கூறுகின்றார். குவளை பூத்து காணப்படுகின்ற சோலைகள் இருக்கின்றன. குவளை பூத்திருப்பது அந்த சோலைகளே கண் விழித்து பார்ப்பதை போல் இருக்கின்றது. காவல் காக்கின்ற வீரர்கள் கண் துயில மாட்டார்கள். அவர்கள் விழித்த கண்ணாகவே இரவு பகலாக இருப்பார்கள். அந்த குவளை மலர்கள் அந்த வீரர்களுடைய விழிகள் போல் காணப்படுகின்றன. அந்த சோலைகள் வீரர்களைப் போல் காணப்படுகின்றன என்பது பொருள். காவல் மாறா நிலையுடை உள் சேன என குவளை விழி நந்தனம் நீழ்வனமும். அந்த நீண்ட நந்தவனங்கள் அணிவகுத்திருக்கின்ற சேனை வீரர்களைப் போல காணப்படுகின்றன. தேவகுலம் நிறை பல் தீபமன நிறை கமல குளிர் தடமும். அந்த காஞ்சி மாநகரத்திலே எண்ணில்லாத குளிர்ந்த நீர்நிலைகள் இருக்கின்றன, தடாகங்கள் இருக்கின்றன. அந்த குளங்கள் தோறும் செந்தாமரை பூக்கள் பூத்திருக்கின்றன. அவ்வாறு பூத்திருக்கின்ற செந்தாமரை பூக்கள் அங்க கட்சியிலே இருக்கின்ற பலதடி என்று சொல்லப்படுகின்ற எண்ணில்லாத சிவாலயங்களிலே ஏற்றப்பட்டு ஒளி வீசுகின்ற தீபங்களைப் போல் காணப்படுகின்றன என்று சொன்னார். கையிலை தன்னில் இலகுருப்பல் குவடென்ன பல தலையும் உடைத்தாகும் எரிநீர் காஞ்சி. கைலாய பர்வதத்தினுடைய பலவிதமான குவடுகள் என்று சொன்னால் தோள்கள். ஒரு மலை என்றால் அதற்கு சிகரமாக அமைவது பீக் என்று சொல்லப்படும். அந்த உச்சியை அடைவதற்கு முன்பாக பல குவடுகள் இருக்கும். அவற்றையெல்லாம் ஷோல்டர்ஸ் என்று கூறுவார்கள். அப்ப மலையினுடைய பலவிதமான தோள்களைப் போல, கைலை மலையினுடைய பலவிதமான தோள்களைப் போல அந்த காஞ்சிபுரத்திலே எண்ணில்லாத சிவத்தலங்கள் இருக்கின்றன, விமானங்கள், திருக்கோயில்கள் இருக்கின்றன. கைலை மலையினுடைய உச்சியை போல அங்கு ஏகாம்பரநாத பெருமானுடைய அந்த கட்சி இயக்கமாகின்ற கோயில் இருக்கின்றது என்று சொல்லப்படல. அதனை ஊகித்துக் கொள்ள வேண்டும். கையிலை தன்னில் இலகுரு பல்குவடென்ன பல தளியும் உடைத்தாகும். பல தளி என்ற இந்த சொற்றொடர் சொல்லாட்சி அப்பர் பெருமானிடமிருந்து எடுத்துக்கொண்டது. கட்சி பலதளையும் ஏகம்பத்தும் கைலாய நாதனையே காணலாமே என்பதனால அப்பர் பெருமானுடைய கருத்துப்படியே கட்சி பலதளி என்பது கைலையினுடைய பல கூடுகளைப் போலவும், ஏகம்பம் என்பது கைலையினுடைய உச்சியாகின்ற கைலையை போலவும் எண்ணத்தக்கன என்ற ஒரு குறிப்பு அங்கேயே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம்.
இப்படி இருப்பது எதுன்னு கேட்டா எரிநீர் காஞ்சி, அலைகள் வீசுகின்ற நீர்நிலைகளை கொண்டிருக்கின்ற அந்த காஞ்சிமா நகரம் என்று சொன்னார். அங்கு ஓடுகின்ற நதிகள் 7, அவற்றை பற்றி அடுத்த பாடலிலே கூறுகின்றார். பம்பை கம்பை புண்ணிய நீர், மஞ்சள் நதி வேகவதி, பாலிசேயாறு என்பன, ஏழுலகும் ஏழ் மாலை என ஒழுகும், எய்துவோரை செம்பது மக்கரம் எடுத்து விரையநகர் விழிப்பது போல் தெங்கு நீளும், வம்பவிழ் பூஞ்சோலைகளுள் மழை மறைத்த கதிர் போல மயங்கும் மூதூர். அங்கு 7 நதிகள் பாய்கின்றன அந்த காஞ்சிபுரத்துல. அவற்றின் பெயர்கள் யாவை என்று கேட்டால், பம்பை, பம்பை புண்ணிய நீர் என்று ஒரு நதி, மஞ்சள் நதி என்று ஒரு நதி, வேகவதி என்று ஒரு நதி, பாலி அதாவது பாலாறு ஒரு நதி, சேயாறு என்பது ஒரு நதி. இந்த சேயாறு என்பது முருகப்பெருமான் ஒரு குன்றத்தினை தன்னுடைய வேலினாலே பிளந்து ஓடிய ஆறு. அந்த குன்றத்திலே தவம் செய்து கொண்டிருந்த முனிவரர் 7 அவர்கள் இந்த வேலாயுதம் அந்த குன்றத்தினை பிளந்த போது இறந்து போனார்கள். அவருடைய ரத்தமானது அந்த நதியோடு கலந்து ஓடியது என்பதனாலேயோ, சேயாகின்ற முருகப்பெருமான் அவருடைய வேலாயுதத்தினாலே உண்டாக்கப்பட்டது என்பதனாலேயும், இந்த 2 காரணங்களினாலும் அந்த ஆறு செய்யாறு அல்லது சேயாறு என்று சொல்லப்படும். சிவந்த நதி அல்லது முருகப்பெருமானோடு தொடர்பு கொண்ட நதி. அந்த 7 முனிவர் அவர்களுடைய உயிர் பிரிவதற்கு காரணமாக இருந்துவிட்ட தன்மையினால அறியாது செய்தாலும் அந்த பிரம்மாத்திய தோஷம் நீங்குவதற்காக முருகப்பெருமான் அந்த செய்யாற்றின் கரையிலேயே கைலாயநாதர் என்ற பெயரிலே 7 தலைகளை உண்டாக்கி அவற்றிலே பெருமானை வழிபட்டார் என்று பார்க்கின்றோம். அவைதான் கரைகண்ட ஈஸ்வரர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த செய்யாற்றினுடைய கரையிலே இருக்கின்ற 7 தலங்கள், காஞ்சி, கடலாடி போன்ற தலங்கள் என்று பார்க்கின்றோம். இவ்வாறு ஓடுவது செய்யாறு என்ற நதி. அது காஞ்சிபுரத்திலும் காணப்படுகின்றது. பம்பையிலிருந்து செய்யாறு வரையிலும் 7 நதிகள். இந்த 7 நதிகளும் எவ்வாறு காணப்படுகின்றன என்று கேட்டால், உலகங்கள் 7. அந்த 7 உலகங்களும் காஞ்சிபுரமாகின்ற இந்த நகரத்திற்கு மரியாதை செய்வதற்காக ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு மாலையை அணிவித்ததை போல இந்த 7 நதிகள் காணப்படுகின்றன. அப்ப இந்த நதிகள் எல்லாம் மாலைகளை போல் காணப்படுகின்றன என்பது பொருள். இப்பொழுது அந்த காஞ்சிபுரத்திற்கு வருகின்ற பெருமக்கள், அந்த பெருமக்களை விரைந்து வாருங்கள் என்று வரவேற்பதை போல உயரமான தென்னை மரங்கள் எல்லாம் சிவந்த தாமரை மலர் போன்ற கைகளினாலே கூப்பி வரவழைப்பதை போல தங்களுடைய பாலைகளினாலே காற்றிலே அசைந்து வரவழைக்கும், அதாவது அவையை வரவேற்கும் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு தற்குறி பெற்றம். அந்த ஊர் எப்படி இருக்குன்னு கேட்டா, விண்ணிலே அவ்வப்பொழுது கரிய மேகங்களுக்குள்ளே சூரியன் மறைந்து போவான். அதே போல அந்த ஊரை சுற்றிலும் கரிய நிறம் கொண்ட சோலைகள் நிரம்ப இருக்கின்றன என்பதனால அந்த சோலைகளுக்குள்ளே சூரியனை போல காஞ்சி மாநகரம் மறைந்து கிடக்கின்றது என்றும் சொன்னார். இது 23வது பாடல். அடுத்தது 500 உயர் சாகை சாகைகளா படைத்து இங்கண் அமர்ந்து வாழும் ஐயனே என் முதல் என்று 7 கோடி மனுக்கள் உபமனுவால் யாருக்கும் ஐயமரத் தெரிவிக்கும் மறைமாவின் சாரூபம் அடைந்த போலும் ஐய நறுமாம் பொழில்கள் எஞ்ஞான்றும் கனிகள் அறாது அமலும் மாங்கள். அமலும் என்றால் நெருங்கும் என்பது பொருள். 500 உயர் சாகை, சாகை என்றால் கிளை, வேத சாகையை குறிக்கின்றது. அடுத்து வருகின்ற சாகை என்ற சொல் அந்த மாமரத்தின் சாகை கிளையினை குறிக்கின்றது. 1000 கிளைகளை கொண்டது சாமவேதம் என்று பார்க்கின்றோம். சாகை 1000 உடையார் சாமமும் ஓதுவதுடையார் என்று வாழ்குழிபுத்தூர் தேவாரம் சம்பந்த பெருமான் அருளி இருக்கின்றார். 1000 சாகைகள் கொண்டு சாமவேதம், 101 சாகைகள் கொண்டது யஜுர்வேதம், 21 சாகைகள் கொண்டது ரிக்வேதம் என்று பார்க்கின்றோம். அப்ப 1000 சொச்சம் சாகைகளை கொண்டது 4 வேதங்களும். 1000 என்ற சொல்லினாலே 1000 சொச்சம்
1000 பிளஸ் என்ற பொருளை கொள்ள வேண்டும். இப்படி 1000 பிளஸ் கிளைகளை கொண்டிருக்கின்ற வேதம், அந்த வேதத்தினுடைய கிளைகளையே தன்னுடைய கிளைகளாக கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய ஒற்றை மாமரம். அது ஒரு ஜைகான்டிக்கான சிங்கிள் மேங்கோ ட்ரீ. அது எண்ணில்லாத கிளைகளை கொண்டது, ஆயிரக்கணக்கிலே கிளைகளை கொண்டது, தனித்து இருப்பது, மாந்தோப்பிலே காணப்படுவது அன்று, தனி மாமரமாக இருப்பது. அதனால்தான் மா முதல் என்று அது சொல்லப்படும். ஏக ஆம்ரம், ஒற்றை மாமரம். அந்த மாமரம் அதன் கீழ் அதனுடைய நிழலிலே அங்கு தோன்றி இருக்கின்றான் பெருமான். அப்படியே தோன்றி இருக்கின்ற ஏகாம்பர பெருமான் தான் எங்களுக்கு தலைவன் என்று 7 கோடி மந்திரங்கள் பறைசாற்றுகின்றன. கோடி என்றால் குரோர் என்ற எண்ணிக்கை அன்று, கோடி என்பது முடிவு என்ற பொருளை தருகின்றது. இந்த மந்திரங்கள் இவைதான், எல்லா விதமான மந்திரங்களும் இந்த 7 கோடிகளிலே அமைந்து விடுகின்றன. அதாவது 7 முடிவுகள் கொண்டதாக அமைந்துவிடும். அதாவது கிரியா மார்க்கத்திலே பயன்படுகின்ற எல்லா மந்திரங்களும். அந்த 7 முடிவுகள் என்ன என்று கேட்டால், நமகா, ஸ்வாஹா, ஸ்வதா, வஷட்டு, வௌஷட்டு, பட்டு, ஹும்பட்டு. அப்ப ஒரு ஜபமோ வேள்வியோ தர்ப்பணமோ எப்படிப்பட்ட ஒரு கிரியையா இருந்தாலும் இந்த 7 முடிவுகளை கொண்ட மந்திரங்களிலே ஒன்றோ இரண்டோ அதற்கு மேலோ பயன்படும். இந்த முடிவுகள் இல்லாமல் ஒரு மந்திரம் என்பது அமையவே அமையாது. இந்த 7 முடிவுகளிலே ஒரு முடிவு இருந்தால்தான் அது மந்திரமாகும். வாழா ஒன்று ஒரு தொடர் மந்திரம் ஆகாது. அதனை மந்திரம் என்று சுட்டுகின்ற 7 கோடிகளிலே ஒன்று அங்கு இருக்க வேண்டும். அதற்கு உபமனு என்று சொன்னால் அதனை சார்ந்து வருகின்ற மந்திரங்கள். இந்த எல்லா மந்திரங்களும் உண்மையிலே சிவபெருமானையே, கட்சி ஏகம்ப பெருமானையே தங்கள் தலைவன் என்று கொண்டாடுகின்றன. இவ்வாறு ஐயமர தெரிவிக்கும், சிறிதும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்த உண்மையினை தெரிவிக்கும். எது தெரிவிக்கும்னு கேட்டா, அந்த மறைமா தெரிவிக்கும், அந்த வேத வடிவாகின்ற ஒற்றை மாமரமானது தெரிவிக்கும். இப்பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஏனைய மாமரங்களும் இந்த ஒற்றை மாமரத்தினை வழிபட்டு இறைவனை வழிபடுவோர் இறைவனுடைய சாரூபத்தை அடைவதைப் போல காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஏனைய மாமரங்களும் இந்த ஒற்றை மாமரத்தினுடைய சாரூபத்தை அடைந்து விட்டன போலும் என்று கூறுகின்றார். ஒரு மாமரம் இன்னொரு மாமரம் போல் இருக்கின்றது என்பதுதான் பொருளா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த ஏனைய மாமரங்களும் இந்த ஒற்றை மாமரத்தினுடைய சாரூபம் ஒத்த வடிவினை பெற்றிருக்கின்றன என்பதை எவ்வாறு உறுதி செய்து கொள்ளலாம் கேட்டா, காஞ்சிபுரத்திலே எல்லா மாமரங்களும் வருடம் முழுவதும் கனியளிக்கும் என்று கூறுகின்றார். இன்றைக்கு பார்க்கிறோம், இங்க குலசேகரப்பட்டினம் என்ற ஒரு ஊர், அங்குதான் நம்முடைய காரைக்கால் அம்மையார் பேய் வடிவம் பெற்றார் என்று கூறப்படுகின்றது. அங்கு அந்த ஈசிஆர் ஹைவேஸ்லேயே அம்மையார் பேய் வடிவம் பெற்ற இடம் என்று ஒரு சிறு கோயில் இருக்கின்றது. அந்த கோயிலுக்கு பின்னால் ஒரு சிறு தோட்டம் இருக்கின்றது. அங்கு ஒரு மாமரம் இருக்கின்றது. அந்த மாமரத்தை பற்றி சொல்லும் பொழுது இது வருடம் முழுவதும் கனிகள் கொடுக்கும் என்று கூறுகின்றார்கள். அப்படி சில மாமரங்கள் உண்டு. ஏன்னா மாமரம் என்பது வசந்த காலத்தில் தான் பூத்து அது காய்க்கும். அப்படி இல்லாமல் 365 நாளும் கனி கொடுக்கும் என்று கூறப்படுகின்றது. அதே போல அதே குலசேகரப்பட்டினத்துல உள்ள ஒரு பெரிய சிவாலயம், அங்கும் தலவிருட்சமாக ஒரு மாமரம் இருக்கின்றது. அந்த மாமரமும் எப்பொழுதும் கனி கொடுக்கும் என்று அங்கிருக்கின்ற ஐயர் கூறி அப்படியும் நிகழ்வது உண்டு என்று பார்க்கின்றோம். இப்பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற எல்லா மாமரங்களும் வருடம் முழுவதும் கனி கொடுக்கின்றன. அதனால் ஒற்றை மாமரத்தின் சாரூபத்தை பெற்றுவிட்டன என்று கூறுகின்றார். எப்படி அப்படின்னு கேட்டா, பெருமானுக்கு நிழல் தருகின்ற காரணத்தினாலேயே இந்த ஒற்றை மாமரம் என்பது வருடம் முழுவதும் கனி கொடுக்க வல்லது. அந்த புண்ணியத்தினாலே இப்பொழுது அந்த மாமரத்தினை வழிபடுகின்ற காரணத்தினாலே, சுற்றி இருந்து வழிபடுகின்ற காரணத்தினாலே காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற எல்லா மாமரங்களும் அந்த ஒற்றை மாமரத்தினுடைய சாரூபத்தை பெற்று அதனால் ஆண்டு முழுவதும் கனிகளை தருகின்றன என்று இங்கு செய்தியானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற தெருக்கள், விப்பிரர்கள் முதல் நால்வர், தங்கரர் நெய் தொழிலர், மயிர் விலைஞர், செக்கார், செப்பிடையர், தச்சர், கொல்லர், பொன் விளைஞர், வினைஞர், தேவ கணிகையர்கள், கூத்தர், விற்புருவ பரத்தை முதலோர், தெருக்கள் கலப்பின்றி வெவ்வேறாகி பொற்ப நீண்டு அகன்றொழுகா ஒழுங்காய் மதிக்கணிசை கதிர்கள் என
பொலியும் மாங்கள். காஞ்சிபுரத்தை சோலைகளால் சூழ்ந்திருக்கின்ற காஞ்சிபுரம் வானத்திலே கரிய மேகங்களிலே அவ்வப்பொழுது மறைந்து வெளிப்படுகின்ற சூரியனை போன்றது என்று சொன்னார். இப்பொழுது அதே காஞ்சிபுரம் சந்திரனை போலவும் இருக்கின்றது. சந்திரனுடைய கிரணங்கள் எல்லா திசைகளிலும் நீண்டு போவதை போல அந்த காஞ்சிபுரத்திலே நீண்ட தெருக்கள் காணப்படுகின்றன. அந்த நீண்ட தெருக்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இன்றி, அதாவது ஒன்றிலே ஒன்று முட்டாமல் பிரிந்து செல்வதைப் போலவே அழகாக வட்ட வடிவமான காஞ்சிபுரத்திலே ஒரு தாமரையினுடைய இதழ்கள் எவ்வாறு அடுக்காக இருக்குமோ அதை போல இந்த தெருக்கள் இருக்கின்றன. அந்த தெருக்களிலே ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு சாதி மக்கள் வாழ்கின்றார்கள். ஒரு தெருவிலே ஒரு சாதி மக்களே வாழ்கின்றார்கள். ஆகவே அங்கு சாதி கலப்பின்றி ஒவ்வொரு தெருவிற்கு ஒவ்வொரு சாதிக்கென்று ஒவ்வொரு தெரு இருக்கின்றது என்று கூறினார். யார் யாரெல்லாம் வாழ்கின்றார்கள் என்று ஒரு லிஸ்ட் தரார். அந்த பட்டியல் என்பது எல்லாரையும் உள்ளடக்கி விடவில்லை. அது ஒரு எடுத்துக்காட்டு பட்டியல் தான். விப்பினர்கள் என்றால் அந்தணர்கள், முதல் நால்வர் என்றால் அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் ஆகிய அந்த வேதோக்தமான 4 முக்கிய சாதிகள். இவற்றிலிருந்து கிளைக்கின்ற சாதிகள் நூற்றுக்கணக்கிலே இருக்கின்றன. எவ்வாறு கிளைக்கும் கேட்டா, இந்த 4 சாதிகளுக்குள்ளே சாதி கலப்பு ஏற்படுவதனால அந்த கிளைகள் உண்டாகும். ஆகவே சங்கரர் என்று சொன்னார். சங்கரர் என்றால் சங்கிரமணத்தினாலே உண்டாபவர்கள், அதாவது சாதி கலப்பினாலே தோன்றுபவர்கள் சங்கரர்கள் என்று சொல்லப்பட்டது. நெய் தொழிலர் என்றால் அந்த எள்ளினை ஆட்டி நெய் என்றால் எண்ணெய் தான், அந்த எண்ணெயினை உண்டாக்கி விற்பவர்கள் கலியநாயனார் அவருடைய அந்த சாதி மக்கள் என்று பார்க்கின்றோம். சாலியர் என்று கூறுவார்கள். மயிர் வீரஞர் என்றால் நமக்கு நாவிதர்கள் என்று பார்க்கின்றோம். செக்கார் என்றால் செக்கு ஆட்டுபவர்கள். செப்பு இடையர் என்றால் சிறப்பாக சொல்லப்படுகின்ற இடையர், அதாவது யாதவர்கள். தச்சர் தெளிவாக இருக்கு, கொல்லர் தெளிவாக இருக்கு. பொன் விளைஞர் என்றால் அந்த பணி செய்பவர்கள் பார்க்கிறோம் நம்ம. பத்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற பொன் விளைஞர். தேவ கணிகையர்கள் என்றால் தேவ கணிகரை ஒத்த மானுட மகளிர் என்று கொள்ள வேண்டும். தேவ கணிகர்கள் நேரடியாக இங்கு வந்து வாழ்கின்றார்கள் என்று கொள்ள வேண்டிய தேவையில்லை. இது ஊமையாகுவீராக அவர்களை போல தங்களை அலங்கரித்துக் கொண்டு அழகாக இருக்கின்ற அந்த மக்கள் பரத்தையர்கள் என்று கொள்ள வேண்டும். கூத்தர் என்றால் கூத்தாடிகள். விற்புருவ பரத்தை முதலோர், இந்திரவில் வானவில்லை போன்ற புருவத்தை கொண்ட பரத்தை முதலோர் என்று பரத்தையரை தனியாக கூறியிருப்பதனால தேவ கணிகையர்கள் அந்த கணிகையர்களே வேறு உருவிலே இருக்கின்றார்கள் என்று கொள்ளலாம். முதலோர் தெருக்கள் இவை கலப்பின்றி ஒன்றோடொன்று கலக்காமல் ஒரு சூரிய மண்டலத்திலிருந்து வெளிவருகின்ற கிரணங்களை போல இந்த தெருக்கள் காணப்படுகின்றன என்பதனால இந்த கிரணங்களை உள்ளடக்கிய சந்திர மண்டலத்தை போல காஞ்சிபுரம் காணப்படுகின்றது என்று கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த காஞ்சிபுரத்திலே ஆவண வீதிகள் இருக்கின்றன. அங்கே எல்லா பொருளும் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸ் பல இருக்கின்றன. ஆனால் 2 பொருள் அங்கு கிட்டமாட்டா என்று ஒரு குற்றத்தை கூறினார். அது என்னன்னு கேட்டா, அது அவரவர் தாய் தந்தையர், பெற்ற தாயையும் தந்தையும் அங்கு போய் தேட முடியாது. மற்ற எல்லா பொருளும் கிடைக்கின்ற ஆவண விதிகளை கொண்டது அந்த காஞ்சிபுரம் என்று சொன்னார். தந்தை தாய் 2 பிறையலாம் கொளத்தகும் ஆவணங்கள் மல்கும், எந்த ஊர் வேத வேதாந்தங்கள் மூலகம் எடுத்து கூறும், அந்த ஊர் என கோடி மடமையிலே. மடமையிலே என்று பெருமாட்டியை விழிக்கின்றான். இளமை மாறாத மயில் என்பது ஊமையாகுவையர். மயிலை போன்று இருப்பவளே சாயலினாலே. எந்த ஊர் வேத வேதாந்தங்கள் மூவுலகம் எடுத்து கூறும், எந்த ஒரு ஊரினை பிரம்மபுரம் என்று வேதங்களும் வேதாந்தங்களும் கூறும் என்று சொன்னார். வேதாந்தங்கள் என்பன வேதத்தின் முடிவிலே இருக்கின்ற உபநிடதங்கள். வேதத்தின் முடிவிலே இருப்பதனால வேதாந்தம் என்பது உபநிடதத்திற்கு காரண பெயர். உபநிடதம் என்பதும் ரகசிய வித்தை என்ற ஒரு காரண பெயர் தான். அந்த 2 காரண பெயர்களும் அந்த பகுதியிலே சொல்லப்படுகின்ற விஷயம் அதற்கு ஆகுபெயராக வந்திருக்கின்றன என்று பார்க்கின்றோம்.
அப்ப வேதத்தின் முடிவிலும் வேதத்தின் ஏனைய பகுதிகளிலும் மந்திர பகுதியிலும் பிரம்மபுரம் என்று காணப்படுகின்ற ஒரு ஊர். அந்த பிரம்மபுரம் என்பது யாருன்னு கேட்டா இந்த காஞ்சிபுரம் தான், சந்தேகமே வேண்டாம் என்று பெருமான் கூறுகின்றார். எந்த ஊர் வேத வேதாந்த உலகம் எடுத்து கூறும். உலகம் எடுத்து கூறும்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிரம்மபுரம் பூகு புவகா சுவகா என்ற 3 உலகமாகவும் இருக்கின்றது என்று அதனுடைய பெருமையை விதந்து கூறும் வேத வேதாந்தங்கள். பிரம்மபுரம் தான் மூவுலகமா இருக்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம்? மூ உலகம் என்பது 3 அவத்தைகள். பிரம்மபுரம் என்பது 3 அவத்தைகளை கடந்திருக்கின்ற 4வது அவத்தை. அந்த 4வது அவத்தை என்பது 3 அவத்தைகளுடைய சமட்டி ரூபம் என்று உபநிடதங்கள் கூறுகின்றன என்பதனால அனைத்தையும் கடந்திருப்பது எதுவோ அது பிரம்மபுரம், அது இந்த காஞ்சிபுரம் என்று கொள்ள வேண்டும். எப்படி கொள்ள முடியும்? இது பூமியிலே இருப்பது தானே அப்படின்னு கேட்டா, அந்த பிரம்மபுரம் என்பது பூமியிலே காஞ்சிபுரமாக இருக்கின்றது என்பதை கடைபிடிப்பாயாக என்று கடவுள் கூறுவதாக நாம் அதனை விளக்கிக் கொள்ள வேண்டும். கோடி என்றால் கொள்வாயாக சொல்றார். அப்படின்னா இந்த கருத்தினை கடைபிடிப்பாயாக, இதில் சந்தேகப்படாத. வேதாந்தங்களிலே அனைத்து அவத்தை வடிவமாக இருக்கின்ற துரிய அவத்தை என்று சொல்லப்படுகின்ற பிரம்மபுரம், பூகு புவகா சுபகா என்ற படைப்பு அனைத்துமாக காணப்படுகின்ற அந்த சிவலோகம் என்று கூறப்படுகின்ற அந்த முக்தித்தானம் என்பது இந்த மண்ணிலே நாம் கண்ணிலே காண்கின்ற காஞ்சிபுரம் என்ற கொள்கையை கடைப்பிடிப்பாயாக என்று கூறுகின்றார். என கோடி என்று கொள்வாயாக. மடமையிலே இந்த காஞ்சிபுரத்துக்கு காஞ்சி என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்று விளக்குகின்றார் இறைவன். கவ்வென்பது அயன் பெயர் என்ன, முந்தும் இருக்கு ஓதும். க என்பது பிரம்மாவினுடைய பெயர் என்று ரிக்வேதம் கூறுகின்றது. அஞ்சன் பகுதி அடைவோடு பூசை மொழியுமாதோ. இப்பொழுது பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அஞ்ச் என்று ஒரு தாது இருக்கின்றது. தாது என்பது வினைச்சொல்லினுடைய வேர். வடமொழியிலே எல்லா வினைச்சொல்களுக்கும் வேர் உண்டு. பெயர் சொற்கள் எல்லாம் வினைச்சொற்களை கொண்டு எழுந்தன என்பது அவருடைய கருத்து. அதை சிரமப்பட்டு அவர்கள் நிறுவுவார்கள். எந்த ஒரு பெயரையும் ஒரு வினைச்சொல்லினுடைய அடியாகவே அதனுடைய விக்கிரகம் காட்டுவார்கள், சிரமப்பட்டாவது காட்டுவார்கள். இப்பொழுது ஆனால் எல்லா வினைச்சொற்களுக்கும் ஒரு வேர்ச்சொல் உண்டு. அந்த வேரில் தான் அந்த வினைச்சொல்லானது உண்டாகின்றது. அஞ்சு என்று ஒரு வேர், அது பூசித்தலை பொருளாக கொண்டது. ஒரு வேர்ச்சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கலாம். அதுல இப்ப அஞ்சு என்ற அந்த வேர்ச்சொல்லுக்கு பூசித்தல் ஒரு பொருள். க என்றால் பிரம்மன், க பிளஸ் அஞ்சி என்றால் பிரமனால் பூசிக்கப்பட்ட நகரம். அந்த இகரம் என்பது அது நகரம் என்ற பொருளை தருகின்றது. அது என்ன ஆகுது? அது பெண்பால் பெயர்க்கூடிய விகுதியாக ஆகின்றது. அப்பொழுது பிரமனால் பூசிக்கப்பட்ட நகரமாகின்ற பெண் என்ற லிங்கம், ஸ்திரீலிங்கத்தில் இருக்கின்ற சொல், அதுதான் காஞ்சி என்பதனால பிரமனால் பூசிக்கப்பட்டது காஞ்சிபுரம் என்று இப்பொழுது பெருமான் விளக்குகின்றார். என்பதனால காஞ்சிபுரத்திற்கு பிரம்மபுரம் என்ற ஒரு பெயர் உண்டு என்று அடுத்த பாடலிலே கூறுவார். திசைமுகனால் அஞ்சிக்கப்படுதலினால், அஞ்சிக்கப்படுதல்னா பூசிக்கப்படுதல். காஞ்சி என திசை போய் மல்கும். எல்லா திசைகளிலும் இந்த ஊருக்கு காஞ்சி என்ற பெயரானது சென்று சேரும். இசையுடையது இது பிரமலோகம் என்றும் இதனால் பேர் இது மாற்றால். பெரிய புகழையுடைய இந்த ஊருக்கு பிரமன் பூசித்த காரணத்தினாலே காஞ்சி என்பதோடு கூட பிரமபுரம் என்றும் பெயரானது அதே காரணத்தினாலே வந்து சேரும். அசைவிலாத அங்குரைவோர் எல்லோர்க்கும் வீடுதவும் அவ்வூர். அசைவிலாது என்றால் தவறாது, அங்கு உறைவோர் எல்லோருக்கும், வித்தவுட் எக்ஸப்ஷன், அந்த காஞ்சிபுரத்திலே வாழ்கின்ற எல்லா உயிர்களுக்கும், எல்லோருக்கும் என்பதனால எல்லா உயிர்களுக்கும் என்று பொருள் கொள்ள வேண்டும், எல்லா மனிதருக்கும் என்று கொள்ளக்கூடாது. வீடு உதவும். இந்த காஞ்சிபுரமானது அந்த ஊரிலே வசிக்கின்ற எல்லா
பொருளுக்கும் முக்தி பெற்றினை தரும். அவ்வூர் நாப்பன், அந்த ஊருக்கு நட்ட நடுவிலே வசையின்றி திப்பியமாய் புண்டரிகம் போல் எமக்கு வயங்கும் கோயில். ஒரு குற்றமும் கூற முடியாது. திவ்யமாக என்றால் பிராகிருதமாக அல்லாமல், அதாவது மண் முதல் பிராகிருத பிரகிருதி வரையில் இருக்கின்ற இந்த அசுத்தமாயா தத்துவங்களினால் ஆனதை போல் காணப்படாமல், திவ்யமாக என்றால் அப்ராகிருதமாக, அதாவது சுத்தமாயா தத்துவங்களினால் ஆனதை போல் விளங்குகின்றதும், புண்டரிகம் போல் என்றால் ஒரு தாமரை மலர் போல் அழகாக விளங்குவதும் எதுன்னு கேட்டா எமக்கு கோயில், எம்முடைய கட்சி ஏகம் என்ற கோயில் இவ்வாறு அந்த ஊருக்கு நடுவிலே தாமரை மலர் போலவும் அப்ராகிருதமாகவும் குற்றமின்றி விளங்கும் என்று சொன்னார். என்ன, குற்றமின்றி இருப்பதனால அதனை திவ்யம் என்று சொன்னார். பிராகிருதமான எல்லா ஒரு படைப்பிற்கும் ஒரு குற்றம் உண்டு, அந்த குற்றம் இங்கு இல்லை என்பதனால அப்ப அது சிவபூமி. கட்சி ஏகமநாதர் கோயிலுக்குள்ள போய் அந்த பூமியை மண்ணென்று நோக்கக்கூடாது, அது சிவபூமி என்று கருத வேண்டும். இவ்வாறு கருத வேண்டும் என்பது பொருள். அங்கதனில் ஜோதிலிங்க வடிவாகி யாம் என்றும் அமர்வேம், இவ்வாறு இங்கு இரண்டாம் வரை விளம்பும். அந்த கச்சியகமமாகின்ற திருக்கோயிலுக்குள்ளே நாம் எவ்வாறு விளங்குவோம் சொன்னா, ஜோதிர்லிங்கமாக விளங்குவோம், ஒளி வடிவமான லிங்க வடிவமாக விளங்குவோம் என்று எது கூறுகின்றது? பிரமாணம் என்ன? டாக்குமெண்டரி எவிடன்ஸ் கேட்கும்போது இவ்வாறு இங்கு இரண்டாம் வரை விளம்பும், இரண்டாம் மறையாகின்ற யஜுர்வேதம் இவ்வாறு கூறும் என்று சொன்னார். சரி, வேறு மறைகளும் எம்மை பற்றி கூறுகின்றன. எப்படி கூறுகின்றன கேட்டா, சந்தோக மறை எம்மை ஒளிவான் என்னும், துங்க நகர்தனை பிரமபுரம் என்னும். சந்தோகம் என்பது சாந்தோக்கியம் என்ற ஒரு உபனிஷத்து, அது சாமவேத பிராமணத்தினுடைய இறுதியிலே காணப்படுகின்றது என்பதனால்தான் சாந்தோக்கிய பிராமணத்தோடு கூடியது சாமவேதம் என்பதை அப்பர் பெருமான் சந்தோக சாமம் என்று கூறுவார். சாமத்தினை அதனுடைய பிராமண பாகத்தினுடைய பெயரோடு அந்த அடைமொழியோடு கூறுகின்றார். என்ன காரணம்? ஏனைய வேதங்களுடைய பிராமணங்களுக்கு தனித்தனி பெயர் இருக்கின்றன. சாந்தோக்கியம் என்பது சாமவேதத்திற்கு உரிய பிராமண பகுதி என்பதனால சந்தோக சாமம் என்று கூறுகின்றார். அந்த சாந்தோக்கிய உபநிடதமானது இறைவனை ஒளிவான் என்று கூறுகின்றது. ஒளிவான் என்றால் ஒளி வடிவமாகின்ற ஆகாசம், பரமாகாசம் அல்லது சிதாகாசம் அல்லது சிதம்பரம், அதான் சிற்றம்பலமாகின்ற தில்லை என்று கூறுகின்றது. எம்மை ஆகாய வடிவினன் என்றே கூறுகின்றது. ஆகாயத்திற்குள்ளும் நாம் தான் இருக்கின்றோம், ஆகாயமாகவும் நாம் தான் இருக்கின்றோம். அதான் அங்க தத்துவம். என்ன, ஆகாயத்திற்குள் இருப்பது சிவம், ஆகாயமாய் இருப்பது சக்தி. ஆனால் சக்தி என்பது சிவமே. எப்படி? சூரியனுடைய கிரணம் என்பது சூரியன் தான், சூரியன் வேறு, அவனுடைய கிரணம் வேறு இல்லை. ஆனால் கிரணம் என்றும் கிரணங்களை கொண்ட பொருள் என்றும் பிரித்து பேசுகின்றோம். அதே போல ஆகாயம் என்று கூறப்படுவது யாது என்று கேட்டால், ஆகாய பொருளாகின்ற கடவுளே அங்கு ஆகாயம். ஆகவே எம்மையே ஆகாயம் என்று அந்த சாந்தோக்கிய உபநிடதம் கூறுகின்றது. சரி, அந்த ஆகாயம் என்பது எமக்கு இருப்பிடமாகவும் இருக்கின்றது என்பதனால அதனை பிரம்மபுரம் என்றும் கூறுகின்றது என்று சொன்னார். அப்ப அதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் சாந்தோக உபநிடத்தில் இருக்கின்றன. எங்கு இருக்கின்றன என்பதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் கேட்டா, இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நம்முடைய காசிபாசி சென்னில்லாத ஐயர் பிரம்மசூத்திரத்தினுடைய சைவ பாஷ்யம் நீலகண்ட சிவாச்சாரியார் இயற்றியது, அதனை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கின்றார். அதற்கு நீண்ட ஒரு முன்னுரை வரைந்திருக்கின்றார். அதுல வேதங்களிலே இந்த சிதாகாசம் என்பதும் தகர வித்தை என்பதும் எங்கெங்கு சொல்லப்படுகின்றது என்பதையெல்லாம் விரிவாக கூறியிருக்கின்றார். அங்க நம்ம தெளிவாக ஆசையுள்ளவர்கள் அதை சென்று படித்துக் கொள்ளலாம். இப்பொழுது கடவுளாகிய எம்மை சிதாகாசம் என்றும், நம்முடைய பதியை பிரம்மபுரம் என்றும், துங்க நகர் என்றால் மேலான நகர், துங்கம் என்றால் உயர்ச்சி, பிரம்மபுரம் என்றும் அந்த சந்தோக சாமம் ஓதுகின்றது. இறுதிமறை சுவர்க்கம் என்னும், இறுதிமறை என்றால் கடைசி மறையாகின்ற அதர்வண வேதம். சுவர்க்கம் என்னும் இந்த காஞ்சிபுரத்தினை, அதாவது அந்த எந்த ஒரு தலத்தினை ஏனைய மறைகள் பிரம்மபுரம் என்று கூறுகின்றனவோ
அந்த தலத்தினையே சுவர்க்கம் என்னும் என்று கூறும். பங்கமர தைத்திரியம் ஜோதிஷு சுவர்க்கமென பகரானிருக்கும். பங்கமரை என்றால் எந்த குற்றமும் இல்லாத, அதாவது குற்றம் என்பது இங்க என்னன்னா குறைவாக சொல்லுவது, தெளிவு இல்லை விரிவி இல்லை என்ற குற்றம் கூற முடியாமல் தெளிவாகவே விரிவாகவே இந்த தகர வித்தையை உபதேசிப்பது எது அப்படின்னு கேட்டா அந்த தைத்திரியம் என்ற ஒரு ஆரண்யகம். அது இந்த இறைவன் வாழ்கின்ற அந்த தகரமாகின்ற ஊரினை ஜோதிஷு சுவர்க்கம் என பகரான் இருக்கும், ஒளி வட்டத்தினால் சூழப்பட்டிருக்கின்ற சுவர்க்கம், ஒளிசூழ் வான் என்று கூறும் என்று இவ்வாறு இறைவன் அவற்றையெல்லாம் பிரமாணமாக எடுத்து காட்டுகின்றார். சரி, இவ்வாறு சொல்லப்பட்டதெல்லாம் பிரம்மபுரம் தான் சொல்லப்பட்டிருக்கு, காஞ்சிபுரம் சொல்லப்படலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். காஞ்சிபுரம் என்று சொல்ல வேண்டாம், ஆனால் இந்த காஞ்சிபுரத்தை தான் பிரம்மபுரம் என்று சொல்லினாலே அந்த பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? பிரமனால் பூசிக்கப்பட்டது காஞ்சிபுரம் தானே என்பதனால இதைத்தான் அப்படி பிரம்மபுரம்னு வேதங்கள் கூறுகின்றன என்று தெளிவாக இறைவன் இங்கு நிறுவுகின்றான். அப்பிரமபுரம் காஞ்சி நகரல்லால் வேறில்லை என்பது முதல் பாடலிலே சொல்லப்பட்ட பிரம்மபுரம், அது பண்டரி சுட்டுதான். ஆகவே முதல் பாடலிலே பிரம்மபுரம் என்று சொல்லப்பட்ட அந்த பிரம்மபுரம் என்பது எங்கேயும் போய் தேட வேண்டாம், காஞ்சிபுரம் தவிர வேறு இல்லை அது என்று உறுதியாக கூறுகின்றார். காஞ்சி நகரல்லால் வேறில்லை ஆகும் என்றே செப்பும் உபநிடதம் எல்லாம் சிவாகமங்களோடு முழங்கும் செல்வி. இந்த கருத்தினை உபநிடதங்கள் மற்றும் சிவாகமங்கள் எல்லாம் ஓங்கிச் சொல்கின்றன. முழங்கும் என்றால் ஓங்கிச் சொல்கின்றன. செல்வி என்றால் செல்வம் நிறைந்தவளே. என்ன செல்வம் அப்படின்னா உயிர்களையும் உலகினையும் தன்னுடைய சொத்தாக கொண்டவள், உடையாள் என்று கூறப்படுகின்றவள். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி என்பதனால அந்த பெருமாட்டி உடையாள் என்றே திருவாசம் கூறுகின்றது. அதைத்தான் செல்வி என்று கூறுகின்றார். இந்த வைப்பினை சே இடையானும் ஆயிடையானும் இருந்து வணங்கில் கண்ணில் எம் பெரும் பாவமும் நீங்கி வீடைதும் உனக்குண்மை எம்பினேமால். இந்த வைப்பு என்றால் இந்த தலம். வைப்பு காப்பு ஆகிய இரண்டு சொற்களும் இறைவன் வாழ்கின்ற திருத்தலத்திற்கு வருகின்ற சொற்கள். திருமுறையில அப்பரபுரனுடைய தாண்டகத்தில இந்த சொற்களை பார்க்கலாம். இந்த காஞ்சிபுரத்தினை சேயிடையானும் என்றால் தொலைவில் இருந்தானும், ஆயிடையானும் காஞ்சிபுரத்திலே இருந்து கொண்டே இருந்தும், அப்படியாயினும் வணங்கில் அந்த காஞ்சிபுரத்தை வணங்கினால், மனமொழி மெய்களினால் வணங்கினால், அல்லது கண்ணில் கண்ணால கண்டு கழித்தால் எப்பெரும் பாவமும் நீங்கி, எப்படிப்பட்ட பெரிய பாவம் நீங்கி போகும். நான் பாவங்களிலே பெரிய பாவங்கள் என்று சில சொல்லப்படுகின்றன. பிரம்மஹத்தி சிசுகத்தி போன்ற பாவங்கள் எல்லாம், அந்த பெரிய பாதங்கள் எவ்வளவு பெரிய பாதகமா இருந்தாலும் காஞ்சிபுரத்தை வணங்குவதனாலும் தரிசிப்பதனாலும் நீங்கி வீடு எய்தும், முக்தி நிலையும் எய்தும். உனக்கு உண்மை எம்பினேமார், இந்த உண்மையை உனக்கு நாம் எடுத்து கூறினோம் என்று பெருமான் பெருமாட்டிக்கு கூறுகின்றார். ஆகவே இது ஏதோ பெருமைக்காக சொன்னதில்லை, இது உண்மையிலும் உண்மை என்று கடவுள் கூறுகின்றார். என்று இறைவன் உலகுய்ய வினா விமலை பெருமாட்டிக்கு எம்பும் வாய்மை அன்று வினாவிய சனற்குமாரனுக்கு திருநந்தி உரைத்தான். அன்னோன் வென்றபுரி வாதாரையனர் குறைப்ப அவன் எனக்கு விளம்பல் செய்தான். குன்றனைய பெருந்தவத்தேர் இவரை காண்பதற்கு ஏது இதுவே கொன்மின் என்று சூத முனிவர் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு எடுத்துக் கூறுகின்றார். இவ்வாறு இறைவன் உலகுயும் வண்ணம் ஒரு கேள்வியினை கேட்ட மலை பெருமாட்டியாகின்ற மலைமகளுக்கு இயம்புகின்ற வாய்மை அந்த உண்மையினை அன்று என்றால் பிறகு ஒரு காலத்திலே வினாவிய என்றால் தன்னிடத்திலே கேட்ட சனற்குமாரனுக்கு திருநந்தி தேவன் உரைத்தான். அந்த சனற்குமாரன் என்ன செய்தான்? திருநந்தி தேவனிடத்திலிருந்து தான் இருந்த உண்மையை தொடர்ந்து உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக வென்றபுரி வாதராயணன், வாதராயணன் என்பது வியாத முனிவனுக்கு இன்னொரு பெயர், அந்த வியாத முனிவனுக்கு உரைத்தான். வியாத முனிவன் அதனை கேட்பதற்கு என்ன தகுதி என்று கேட்டால் வென்றபுரி வாதராயணன் என்று சொன்னார்.
ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள்கின்ற அந்த வாதாளனுக்கு சனத்குமாரன் உரைத்தான். அவன் எனக்கு விளம்பல் செய்தான். அந்த வியாதமுனிகளுடைய சீடனாக நான் விளங்கிய காரணத்தினாலே அந்த என்னுடைய குருநாதர் பெருங்கருணையோடு எனக்கு அதை சொன்னார். இப்பொழுது இதெல்லாம் ஒருவர் ஒருவரிடம் கேட்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது சூதமுனிவர் தான் ஒருவராயிருந்து பல ஆயிரக்கணக்கான முனிவர்களுக்கு இந்த காஞ்சி புராணத்தை கூறுகின்றார் என்பது சூதமுனிவருடைய சிறப்பு. இதுவரையில இது எப்படி வந்ததுன்னா 1 to 1 வந்தது. இப்ப 1 to many என்று போகின்றது. குன்றனைய பெருந்தவத்தீர் அந்த நைமிசாரண்யத்தில் இருக்கின்ற எல்லா முனிவர்களும் ஒருவருக்கு ஒருவர் சளைக்காமல் மலை போல தவம் செய்திருக்கின்றார்கள் என்பதனால அத்துணை பேரையும் வைத்துக் கொண்டு இவர் இப்பொழுது கூறப்போகின்றார். சிவனை காண்பதற்கு ஏது இதுவே. சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்றால் காஞ்சிபுரத்திலே வாழ வேண்டும். அதுதான் ஏது. பொன்மீன் இதை கடைப்பிடியுங்கள். கடைப்பிடித்தல் என்ன? இதுல போய் சந்தேகம் வரக்கூடாது. காஞ்சிபுரத்துல வாழ்வதனாலே சிவனை கண்டுபிட முடியுமா? ரொம்ப எளிதா இருப்பதனால நமக்கு நம்பிக்கை வராது. அப்படி இருக்கக்கூடாது. இதனை கடைப்பிடியுங்கள் என்று கூறுகின்றார். இப்பொழுது இதுவரையிலும் சொல்லப்பட்ட காஞ்சி புராணம் இதனை படிப்பவர்களுக்கு ஒரு பயன், பலஸ்ருதி, திருக்கடைக்காப்பு, அதனை இங்கு நமக்கு ஆசிரியர் அளிக்கின்றார். இது வடமொழி மூலத்திலே இவ்வாறு அளிக்கப்பட்டிருப்பதனால அதனை கடைபிடிக்கின்றார் என்று கொள்ள வேண்டும். என்ன இடையிலே ஒரு பயன் கூற வேண்டுமான ஒரு கேள்வி வருது. இதுவரையிலும் கேட்டவங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு அப்படிங்கறத இப்ப சொல்ல போறார். பரவரும் அந்தடமாகும் மிக்காதை மெய்யன்பில் படிப்போர் கேட்போர் கரிசுறு நோய் நீங்கி நெடுநாள் புவியின் மக்களோடும் கழித்து வாழ்ந்து வரகுணராய் மறுமையிலும் பெரும்போகம் இனிதுண்டு மாறா முத்தி விரவுவர் என்று உளங்கொள்ள சூதமுனி முனிவரற்கு விளம்பினானால். இந்த பயனையும் சூதமுனிவர் முனிவருக்கு கூறுகின்றான். என்னன்னா இந்த காஞ்சி புராணம் வரலாறு இதையும் சரி, இனி சொல்ல போகின்ற காஞ்சி புராணம் அதனையும் சரி கேட்பவர் படிப்பவர் அவர்களுக்கு என்ன பயன் கேட்டா, முதலிலே இது பரம ரகசியம் என்பதை அறிய வேண்டும். யாரும் அறிந்து கொள்ளாத ஒரு ரகசியத்தை நாம் அறிகின்றோம் என்று சொன்னால் அதுவே ஒரு பலன். யார்ட்டும் இல்லாதது ஒரு நம்மள்கிட்ட ஒண்ணு இருக்குன்னா அதுவே ஒரு பலன் தானே. அப்ப நாம எல்லோரிலும் ஒருவர் இல்லையே, நாம் 1000ல் ஒருவர் தானே என்பதனால அது ஒரு பெரும் பயன். பரவரும் மந்தனமாகும் என்றால் பரம ரகசியமாகும். இந்த கதை காஞ்சிபுராணத்தினை மெய்யன்பில் படிப்போர் உண்மையான சிரத்தையோடு யார் படிக்கின்றார்களோ கேட்கின்றார்களோ அவர்கள் கரிசுறு நோய் நீங்கி என்றால் குற்றத்தோடு பொருந்திய நோய்கள் நீங்கி, அறியாமை முதலிய நோய்கள் நீங்கி நெடுநாள் புவியின் தீர்க்காயாக வாழ்வார்கள். நிறைய குழந்தை குட்டிகள்லாம் பிறக்கும். அந்த குழந்தை குட்டிகள் பிறந்ததுனால கஷ்டப்படுவாங்களான்னு கிடையாது. ஒவ்வொரு குழந்தை பிறக்க பிறக்க சந்தோஷமா இருப்பார்கள், கழித்து வாழ்ந்து. வரகுணரா என்றால் எல்லோருக்கும் உதவுகின்ற மேலான நற்குணங்கள் பொருந்தார்கள். அவங்க கஞ்சத்தனமே இருக்காது, மேலான நற்குணங்கள் பொருந்தியவரா இருப்பார்கள். சரி, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர்கள் மறுபிறவி எடுக்கின்றார்கள் என்று சொன்னால் மறுமையிலும் பெரும்போகம் இனிதுண்டு. அப்ப மறுபிறவிகளிலும் பேரின்பத்தையே பெறுவார்கள். பிறகு மாறா முக்தி நிலை அடைவார்கள். அதாவது விகாரம் இல்லாத மீண்டு வாராத முக்தித்தானத்தை அடைவார்கள் என்று உளங்கொள்ள என்று உள்ளத்தினை நன்றாக புரிந்து கொள்ளும் வண்ணம் சூதமுனி முனிவருக்கு விளம்பினான் என்று இந்த தல விசேட படலமானது நிறைவுறுகின்றது. இதையெல்லாம் கேட்ட முனிவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு உடம்பெல்லாம் மயிர் புலகாங்கிதம் அடைந்து அன்பினாலே கண்ணீர் அருவி சொரிந்து பெருமானே இந்த காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை உள்ளங்கொள்ளும்படி சந்தேகப்படாத வண்ணம் நாங்கள் அதை பிடிக்கும் வண்ணம் சுருக்கி சொல்லிவிட்டீர்கள். எங்களுக்கு விரித்து சொல்ல வேண்டும். என்ன காரணம்? காஞ்சிபுரத்தின் நிலைதான் என்பதனால நீங்க இனிமேல் எல்லாத்தையும் விலாவாரியா விரித்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அது திருநெறி காரைக்காட்டு படலம். கச்சிநெறி காரைக்காடு என்று ஒரு திருத்தலம் இருக்கின்றது காஞ்சிபுரத்தின் கிழக்கே என்று பார்க்கின்றோம். காஞ்சியினுடைய எல்லை ஆக அமைந்தது. சம்பந்த பெருமானால பஞ்சம பதிகம் பாடப்பெற்ற சிறப்பு கொண்டது கச்சிநெறி காரைக்காடு. அது சத்தியவிரதம் என்று அந்த இடத்திற்கு பெயர். அதனுடைய பெயர் தான் காஞ்சிபுரத்திற்கே மொத்தமாக வந்திருக்கின்றது, சத்தியவிரத கஷேத்திரம் என்று. அந்த காஞ்சிபுரத்தினாலே தொண்டை நாட்டிற்கும் அந்த பெயர் வந்து விட்டது, சத்தியவிரதம் என்று தொண்டை நாட்டிற்கே பெயர். தீங்கு கனவிலும்
அந்த சான்றோரை தீண்டாது என்பது அதற்கு பொருள். அதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்ட, அங்கு ஒரு கடவுள் இருக்கின்றான், அவனுக்கு சத்தியவிரதீஸ்வரன் என்று பெயர். அந்த பெருமான் மேற்கு இருக்கின்ற அந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கின்ற தீர்த்தம், அந்த தீர்த்தத்திற்கு சத்தியவிரதம் என்று அந்த தீர்த்தத்திற்கு பெயர். அந்த தீர்த்தம் யாரால் எப்பொழுது உண்டாக்கப்பட்டது என்றே அறியப்படாத பழமை வாய்ந்தது. அந்த தீர்த்தத்திலே புதன், இந்திரன் முதலிய தெய்வங்கள் எல்லாம் குளித்து பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதனுடைய பெருமையை முதல்ல சொல்றார். என்ன காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை சொல்லணும்னா, காஞ்சிபுரத்துல எண்ணில்லாத சிவத்தலங்கள் இருக்கின்றன. கட்சி பலதலியும் ஏகம்பத்தும் கைலாய நாதனையே காணலாம் என்று அப்பர் கூறுகின்றார். அதுல ஓரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதனால காஞ்சிபுரத்தினுடைய கிழக்கு கொடியிலிருந்து ஆரம்பித்து அவர் என்ன பண்ணுவார், நோக்கி செல்லுகிறார். இப்ப முதலிலே வருகின்ற தலம் என்பது கச்சிநெறி காரைக்காடு. அது காரை என்ற ஒரு செடி, ஒரு மரம். அந்த காரை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அது காரைக்காடு என்று அந்த ஊருக்கு பிற்காலத்திலே பெயர் வந்தது. இப்பொழுது அந்த படலத்தை படிப்போம். திருநெறி காரைக்காட்டு படலம். மெய்த்தவர் யாவரும் அங்கது கெட்டு விழித்துணை நீர்வார கைத்தல முச்சி முகிழ்த்து மயிர்ப்புலகங்கள் மலிந்தயர்வார் முக்தி பெறற்குயர் காரணம் என்று தொகுத்து மொழிந்த நீ அத்தலமேன்மை அனைத்தும் விரித்தருள் என்றலும் அச்சூதன். உண்மையான தவத்தை கொண்ட அந்த நைமிசாரண்ய முனிவர்கள் யாவரும் சூத முனிவர் சொன்னதை கேட்டு 2 விழிகளில் இருந்தும் மழை போல கண்ணீர் பொழிந்து தங்களுடைய கைகளை தலைக்கு மேலே குவித்து கொண்டு உடம்பு முழுவதும் மயிர் புலகங்கள் ஏற்பட்டு மயிர் குத்திருக்க அப்படி அயர்வார்கள். அந்த கேட்டு ஓர்ந்து போனார்களாம். என்ன, ரொம்ப கழித்தாலும் டயர்ட் ஆயிடுவாங்க. அப்படி அந்த ஆனந்தத்தினாலே அயர்ச்சி ஏற்பட்டு இந்த பிறவியிலிருந்து முக்தி பெறுவதற்கு உயர் காரணம் நீ தொகுத்து கூறிவிட்டாய், இப்பொழுது விரித்து கூற வேண்டும். ஆகவே அந்த தலத்தினுடைய மேன்மையை எங்களுக்கு விரித்து கூற வேண்டும் என்று வினவும் அந்த சூதன் என்ன பண்ணினார், கட்சியுள் எண்ணறு தீர்த்தம் நிறைந்துள்ள காமுறு பல தானம் பொச்சமில் போகமும் வீடும் அளிப்பன ஒக்கொரு மேன்மையவாம் அச்சமறுத்து வியாதனக்கருள் செய்த முறைப்படியே இச்சையின் ஓதுவல் அந்தனர் கேள்வின் என சொல்லலுற்றனால். கட்சியுள் எண்ணறு தீர்த்தம் நிறைந்துள்ள, எண்ணி மாளாது நூற்றுக்கணக்கான திவ்ய தீர்த்தங்கள் காஞ்சிபுரத்திலே இருக்கின்றன. காமுறு பலதானம், எல்லோரும் விரும்பி வழிபடுகின்ற பல தளிகள் இருக்கின்றன, சிவஸ்தலங்கள் இருக்கின்றன. பொச்சமில் போகமும் வீடும் அளிப்பன என்றால் குற்றமே இல்லாத இம்மை இன்பத்தை தருவன, பிறகு மறுமையாகின்ற வீடு பெற்றியும் தருவன. எதுன்னு கேட்டா அத்துணை தீர்த்தங்களும் அத்துணை தளிகளும் என்று பார்க்கின்றோம். போக்கொரு மேன்மையவாம், எந்த ஒரு தீர்த்தம் மற்றும் தலம் அதனுடைய மேன்மை என்பது எந்த காலத்திலும் நீங்காது, அவிமுக்தம். அதாவது கலி முற்றினாலும் அந்த தீர்த்தத்தினுடைய அந்த வரமளிக்கின்ற தன்மை குன்றாது, அந்த கோயிலானது அளிக்கும். ஆகவே போக்குதற்கு அரிய மேன்மையை கொண்டது, நீங்காத மேன்மையை கொண்டது. அந்த காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை எனக்கு வியாதமுனிவன் சொன்ன பொழுது என்னுடைய அச்சம் அருவண்ணம் சொன்னான். என்ன அச்சம் என்று கேட்டால், பிறவி அற வேண்டும் என்று எத்தனையோ நூல்களை கட்டோம், எத்தனையோ கடைபிடித்தோம், அத்துணையிலும் நமக்கு என்ன எஞ்சியது, ஏமாற்றம் தான் எஞ்சியது, பிறவி தொடர்கின்றது. இது 10க்கு மேல 1 11 என்று இதுவும் ஆகிவிடுமோ என்ற அச்சமானது நீங்கும் வண்ணம் வியாதமுனிவன் காஞ்சிபுரத்தின் பெருமையை எனக்கு எடுத்து சொன்னான் என்பது பொருள். அச்சம் அறுத்து வியாதன் எனக்கருள் செய்த முறைப்படியே வியாதமுனிவர் எனக்கு எவ்வாறு உபதேசித்தாரோ மாற்றாமல் இச்சையின் ஓதுவல் அந்தனர் அந்தனிர் அந்தனிர் என்பது அந்தனர்கள் என்ற அந்த விழிதான் அண்மை விழி. அருகிலே இருக்கிற அந்தனர்களை பார்த்து கூறுகின்றார் அந்தனிர். இச்சையின் ஓதுவல், ஓதுவல் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று, ஓதுகின்றேன் என்று கூறுவது ஓதுவல் என்று பார்க்கின்றோம். இப்ப இச்சையின் என்றால் நான் விரும்பி சொல்றேன், எனக்கு ஒண்ணும் கட்டுப்பாடு கிடையாது, நீங்க ஒண்ணு எனக்கு காசு தர வேண்டாம், நானே விருப்பப்பட்டு சுவார்த்தமாக. என்ன காரணம், இந்த பெருமையை கூறுவதனால எனக்கு முக்தி கிடைக்கிறதுனால எனக்காகவே செய்கின்றேன் என்று கூறுகின்றார் என்று சொல்ல ஆரம்பித்தார். இந்நகரில் புகழ் சத்தியமான
பெயரில் தன்னிகர் வைத்தலம் ஒன்றுளதங்கமர் சத்திய விரதீசர் என்னை இடைப்பெருமாட்டியும் ஓரிரு மைந்தரும் உடன்மேவ மன்னி இருத்தலின் அத்தலம் என்மையை யாவர் கவலார். இந்த காஞ்சிமானத்திலே குணபா என்றால் கிழக்கிலே, சத்திய மாவிரதம் என்ற பெயரிலே சத்திய மாவிரதம், அது மா என்பது டிராப் ஆகி சத்தியவிரதம் என்றும் அழைக்கப்படும். சத்தியவிரதம் அல்லது சத்திய மாவிரதம். சத்தியவிரதம் என்றால் என்ன பொருள் கேட்டா, சத்தியம் என்றால் உண்மை, அதாவது நேர்மை. விரதம் என்றால் ஒழுக்கம். என்றைக்குமே பாவமோ தீங்கோ அணுகாது ஒழுக்கமும் உண்மையும் தான் நிலவும் என்ற முறைமை கொண்ட இடம், அதான் சத்தியவிரதம். சத்தியவிரத கஷேத்திரம் என்பது அந்த காஞ்சி மாநகரத்திற்கு ஒரு பெயர், இந்த பகுதியினாலே ஏற்பட்டது. அப்படிப்பட்ட பெயர் கொண்ட ஒரு மெய்த்தலம் உண்டு. அங்கு அமர்கின்ற கடவுளுக்கு சத்தியவிரதீசர் என்று பெயர். அந்த பெயரோடு கூட என்னை ஆட்கொள்கின்ற என்னுடைய பெருமாட்டி மற்றும் ஓரிரு மைந்தராகின்ற கணேசர் குமாரன் ஆகிய இருவரோடும் பெருமான் காட்சி தருகின்றார். சிவாலயத்துக்கு ரெண்டு பக்கமும் 2 பேர் இருந்து ஆகணும். அந்த நாதம் பிந்து ஆகின்ற தத்துவங்கள் தான் அங்கு கணேசரும் கணேசராகவும் காட்டிருக்கின்றன. அந்த அவருடைய பெருமையை ஏற்கனவே சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். இப்படி இருப்பதனால அந்த தலத்தினுடைய மென்மையை யாரால் தான் வகுத்து கூற முடியும் என்று ஒரு அவையடக்கத்தோடு இங்கு சூதுமுனிவர் தொடங்குகின்றார். என்ன பேர்னா, சத்திய சத்தியர், சத்திய சோதகர், சத்திய சங்கற்பர், சத்திய காமர் இருத்தலின் அப்பதி சத்திய விரதமதாம். அந்த ஊருக்கு சத்தியம் என்று பேர் ஏற்பட்டதுன்னு கேட்டா, அங்க இருக்கிற சாமி எப்படிப்பட்டவர் தெரியுமா? சத்திய சக்தியர் என்று சொன்னால் உண்மையான பேரருட் சக்தியோடு கூடியவர். இப்ப உலகத்தில எல்லா பொருளுக்கும் சக்தி இருக்கின்றது. சக்தி என்றால் ஆற்றல். நெருப்புக்கு சுடுவது ஆற்றல், தேனுக்கு இனிப்பது ஆற்றல், மல்லிகைக்கு மனம் ஆற்றல் அப்படின்னு ஆற்றல். ஆனால் அந்த ஆற்றல் எல்லாம் கூடும், குறையும், நீங்கும், மீண்டும் வந்து இணையும் என்று பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட மாறுதல் இல்லாமல் சென்றடையாத திருவுடையான் என்று சொல்லும் வண்ணம் எவனுடைய அந்த திருவுருட் சக்தி என்பது அவனை விட்டு எந்த காலத்திலும் பிரிவதே இல்லையோ அந்த சக்திக்கு சத்திய சக்தின்னு பேரு, நீங்காத சக்தி. அப்படிப்பட்ட நீங்கா சக்தியோடு கூடியவன் என்பதனால அந்த பெருமானுக்கு சத்திய சக்தியர், உண்மையான சக்தி கொண்டவர். சத்திய சோதகர், சோதகன் என்றால் தூண்டுபவன். பிரேரிதா, பெருமான் எல்லா உயிருடைய உள்ளத்திற்குள்ளும் இருந்து கொண்டு கடவுகின்றான், டிரைவ் பண்றான். ஒரு காரை டிரைவர் டிரைவ் பண்ற மாதிரி கடவுள் நம்முடைய உடம்பிற்குள் இருக்கின்ற உயிருக்குள் இருந்து கொண்டு தூண்டுகின்றான். அதனால்தான் அவனுக்கு கடவுள் என்று பெயர். கட பிளஸ் உள் என்று பிரிக்கக்கூடாது. கடவு என்பது அந்த வினைச்சொல்லுடைய வேர். கடவு என்றால் செலுத்து, செலுத்துபவன் கடவுள். அப்பொழுது செலுத்துபவர் பலர் இருக்கலாம், ஆனால் எல்லா நேரத்திலும் விரும்பியபடி செலுத்த முடியாது. ஒருவர் நம்மை செலுத்தி வந்திருக்கலாம் இத்தனை நாள், அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இனிமே உன் பேச்ச கேட்க மாட்டோம்ன்றோம். புதுசுல ஒருவரை செலுத்துவார், கொஞ்ச நாள் அனுப்புறோம், செலுத்த முடியாது போகும். அது போல இல்ல, கடவுள் எல்லா நேரத்திலும் எல்லாவர்களும் செலுத்துவான் என்பதனால அவனுக்கு சத்திய சோதகன் என்று பெயர். சத்திய சங்கல்பர், சங்கல்பம் என்றால் திருவுள்ளம், நினைத்தது நடக்கும், சத்திய சங்கல்பம் என்று சொல்லப்பட்டது. சத்திய காமர் என்றால் உண்மையே விரும்புபவர், அவர் சத்திய காமர். இப்படி அந்த பெருமானுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பெருமானுக்கு கோயில் கொண்டிருக்கின்ற அந்த தலத்திற்கு சத்திய விரதம் என்று பெயர் என்று இங்கு புராணம் கூறுகின்றது. சரி, அந்த பெருமான் சத்திய நெறியார்க்கும் விரைந்தருள் செய்தானமதில் சத்திய மாவிரத தடம் ஒன்றுள்ளது அத்தட நீராடி. அந்த பெருமான் தன்னை வழிபடுவதற்கு என்ன வரத்தை அளிக்கிறான்னா, சத்திய நெறியை அளிக்கின்றான். நன்னெறி என்று பார்க்கின்றான். நன் என்றால் மார்க்கம். தண்டரை நீள்நெறி என்று ஒரு தலம் இருக்கின்றது. கௌசிக சம்பந்த பெருமான் அதற்கு பதிகம் அருளி இருக்கின்றார். அந்த தண்டரை நீள்நெறி நாதனுக்குத்தான் நம்முடைய அறிவாட்டாய் நாயனார் அன்றாடம் தன்னுடைய நிலத்திலிருந்து அரிசியும் மாவடுவும் செங்கிரியும் கொண்டு போய் படைத்தார். நீள்நெறி நாதன் என்றால் என்ன அர்த்தம்னா, முக்குரிய மார்க்கத்தினை அருள் செய்கின்ற ஞான குருவாக இருக்கின்ற, அப்படி இங்கு கடவுள் இருக்கின்றான். உண்மையான நல்ல நெறியினை அருள்கின்ற கடவுள், அதாவது தன்னை வந்து செல்கின்ற முக்தி நெறியை காட்டுகின்ற கடவுள்.
அந்த பெருமான் இங்க இருக்கின்றார். சத்திய நென்னெறி யாருக்கும் நன்னெறி யாருக்கும் விரைந்தருள் செய்து, அதனை விரைந்தருள் செய்கின்ற பெருமான் ஒரு தானமதில் அவன் திருக்கோயில் கொண்டிருக்கின்ற அந்த திருத்தலத்திலே ஒரு குளம் இருக்கின்றது. அந்த குளத்திற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டா சத்திய மாவிரதத்தம் ஒன்றுள்ளது. சத்திய மகாவிரதம் என்ற பெயரிலேயே, அந்த பெருமானுடைய பெயரிலேயே ஒரு குளம் இருக்கின்றது. அந்த குளத்திலே நீராடி அதிலே குளித்து புதனமர் நாளில் நீர்க்கடனாதி பொருந்த முடித்தங்கள் இதமொரு சத்திய மாவிரதீசரை ஏற்றி வணங்குனர்தாம் கதவினை தீர்ந்தல் உண்மை உணர்ந்து கலப்பர்கள் முக்தியினை மதமுரு காமம் மயக்கம் அனைத்தும் அறுத்துயர் முனிவீர்கள். அந்த குளத்திலே புதனமர் நாளினில், புதன் என்ற அந்த விரும்புகின்ற அந்த நாளிலே, அதாவது புதன்கிழமையிலே நீர்க்கடனா பொருந்த முடித்து என்றால் நீராடுதலிலேயே ஒரு கடன் இருக்கின்றது. அந்த கடனை கடன் என்று சொல்வார்கள். அதாவது ஸ்நானாங்க தர்ப்பணம், அதனோடு நீராடினால்தான் நீரானது முற்று பெறுகின்றது. குளிச்சு முக்கு போட்டு எழுந்துட்டா நீராடுதல் ஆகாது. நீராடுதலிலேயே கிரியைகள் இருக்கின்றன. அதைதான் செய்தார் யாரு? நம்ம பிரம்ம தீர்த்தம் குளித்த சம்பந்த பெருமானுடைய தந்தையார் அது முறைப்படி நீராடுகின்றார். அந்த நீர்நிலை முடிக்கும் நீருக்குள்ளே தான் மூழ்கி இருந்து ஜபிக்க வேண்டிய மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது கரையிலே இருக்கின்ற பிள்ளையை காப்பதற்காக அந்த தோணிபுரத்து பெருமானத்திலே ஒப்புவித்து விட்டு அவர் நீராடுகின்றனர் என்று பார்க்கின்றோம். அந்த நீர்க்கடனோடு அந்த நீராடுதலை செய்து நீர்க்கடனாதி பொருந்த நீராடி முடித்து கரையேறி இதமுறு சத்திய மாவிரதீசரை என்றால் ஒரு இந்த உயிருக்கு நன்மையே செய்கின்ற, இதம் என்றால் நன்மை, நன்று உடையார் அந்த பெருமானை மாவிரதீசரை வணங்கி யார் ஏற்றி வணங்குகிறார்களோ அவர்கள் கதவினை தீர்ந்து, கதம் என்றால் அச்சத்தை தருகின்ற விடம் போன்ற நச்சு, அந்த நச்சினை போன்ற அந்த நல்வினை தீவினைகள் அவை தீர்ந்து அருள் உண்மை உணர்ந்து, அருள்தான் உண்மையானது, மெய்ப்பொருளான ஈசர் கடல் என்று கடைபிடித்தார் கணம்புள்ள நாயனார் என்று அவருடைய புராணத்தின் ஆரம்பத்திலேயே சேக்கிழார் நமக்கு காட்டுவார். மெய்ப்பொருளாவன என்றால் உலகத்திலே உண்மை என்பது என்னன்னு கேட்டா ஈசர் கடல் என்றால் திருவருள் தான். கடல் என்பது திருவருள். இந்த உலகிலே உண்மை சதம் என்பது என்ன, சத்தியம் என்பது என்னன்னு கேட்டா அருள்தான் என்று அந்த அருளுடைய உண்மையை உணர்ந்து, அருளுடைய உண்மையை உணராத வரையிலும் தான் உலகமானது உண்மையாக தோன்றும். அருளுடைய உண்மையை அறிந்து விட்டால் உலகம் என்பது பொய் என்று தள்ளப்படும் என்று பார்க்கின்றோம். அருள் உண்மை உணர் கலப்பார்கள் முக்தியினை, முக்தி நிலையிலே இறைவனோடு அவர்கள் இரண்டர கலப்பார்கள் என்று அந்த தீர்த்தனுடைய பெருமையை இங்கு கூறுகின்றார். மதமுறு காம அனைத்தும் அறுத்துயர் முனிவீர்கள் என்று அந்த நைமிசாரண்ய முனிவர்களை விழிக்கின்றார். என்றால் மதம் என்றால் மதம்னு சொல்றோம் இல்ல, அதான் அறியாமை. அதாவது என்ன செய்வது என்று அறியாது இருக்கின்ற ஒரு நிலை. யானை எப்பொழுதும் எப்படி இருக்கோ அதான் மதம். அந்த மதத்தோடு கூடிய காமம் மற்றும் மயக்கம் ஆகிய எல்லா தீங்குகளையும் அறுத்த தவத்தை கொண்டிருக்கின்ற முனிவர்களே இந்த தீர்த்தம் இப்படிப்பட்டது கூறினார். மனைவியர் நிலங்களை செல்வமும் மற்றவை வேண்டிடினும் அனவை முற்றம் அழித்துயர் வீடும் இணைய தடம் இந்திரமும் இந்திரபுரமும் என பெரும் அப்பெயர் எழுதிய காரணமும் புகழ்வேன். என்ன சொல்றாரு? இந்த தீர்த்தத்துல குளித்து இறைவனை வழிபட்டால் நச்சினை ஒத்த வினையானது நீங்கி அருள்தான் உண்மையானது என்று அறிவு பெற்று இறைவன் திருவடி கலப்பு ஏற்படும் சொன்னா எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை பேருக்கு அதுல ஈடுபாடு இல்லை. சில பேர் நினைக்கிறாங்க, குழந்தை பிறக்கணும் சில பேர் நினைக்கிறாங்க, காசு சம்பாதிக்கணும் சில பேர் நினைக்கிறாங்க, வீடு வாங்கணும் சில பேர் நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த தீர்த்தத்துல குளிக்க வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எது வேணும்னாலும் இந்த தீர்த்தம் கொடுக்கும், இதெல்லாம் வேண்டாம்ங்கிற நிலை வந்துருச்சுன்னா முக்தியே கொடுக்கும் என்பது பொருள். என்பதுனா முக்திக்கு உரியவருக்குத்தான் அந்த தீர்த்தம் முக்தி கொடுக்கும். அண்ணா தெரிஞ்சுக்கணும், உலகத்தினுடைய படைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா முக்திக்கார் உரியவர்களோ அதிகாரி வேதத்தினாலேதான் உலகம் தரும், நூல்கள் பயன் தரும், வேதம் திருமுறை எல்லாமே பயன் தரும்.
அப்ப உயர்ந்த வைராக்கியம், பக்குவம், இருவினை ஒப்பு, சக்தி நிபாதம் அது இருக்கின்ற உயிர்களுக்குத்தான் இந்த வேதாந்தி நூல்கள் மேலான முக்தி நெறியை காட்டும். அதுவரையில என்ன காட்டும்? அந்த நூல்கள் அவருடைய அந்த நூலுடைய வாய்மை, கலை வாய்மைக்கு ஏற்ப அதனை குடிப்பவர்கள் விரும்புகின்ற ஏனைய பொருள்களையும் கொடுக்கும் என்பதனால மனைவியர், மக்கள், நிலம், கலை என்றால் வித்தை, கல்வி, செல்வம் மற்ற எவை வேண்டும் என்ன கேட்டாலும் அனைவை முற்றும் அளித்து எல்லாத்தையும் உடனேயே கொடுக்கும் இந்த சத்தியவிரத தீர்த்தம். பிறகு உயர்வீடும் அளிக்கும். எப்பொழுது என்று கேட்டால் கேட்டது வேணாயாதும் என்று ஒரு உவர்ப்பு ஏற்படும் பொழுது உயர்ந்த வீட்டினையும் அளிக்கும். அந்த தீர்த்தத்திற்கு சத்தியவிரத மகா தீர்த்தம் என்று நாம் பெயர் சொன்னோம். ஆனால் அந்த தீர்த்தத்திற்கு இந்திர தீர்த்தம் என்றும் ஒரு பெயர் உண்டு. அந்த ஊருக்கு இந்திரபுரம் என்று ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் எவ்வாறு எதியது என்ற காரணத்தை இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சூதமுனிவர் கூறுகின்றார். அந்த தீர்த்தத்திற்கு இந்திர தீர்த்தம் என்றும், அந்த கச்சினரி காரைக்காடு என்று தற்காலத்தில் அழைக்கப்படுகின்ற சத்தியவிரத கஷேத்திரமாகின்ற புராண பெயர் கொண்ட அந்த திருத்தலத்திற்கு இந்திரபுரம் என்றும், இந்திரனால் பெயர் ஏற்பட்டன, எங்கனம் ஏற்பட்டன என்பதனை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.